நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்லையும் சரி நம்ம வீட்லேயும் சரி இது வரைக்கும் அந்த பிரியாணி பண்ணதே கிடையாது. அது என்ன பிரியாணி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இறால் பிரியாணி தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இறால் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் செய்யவே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் இறால் ஒரு நாள் கூட சாப்பிட்டதும் கிடையாது, அதை தொட்டது கூட கிடையாது. எனக்கு இந்த இறாலை தொட்டதுனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைமாக இறால் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி மாமாவுக்கு கொடுத்தா மாமா சூப்பராக இருக்குது, இது போல் பிரியாணியே இதுக்கு முன்னாடியே செய்யலை, இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்க்கல, ஏன்னா எனக்கு இறால் பிடிக்காது. அதனால சாப்பிட்டு பார்த்து எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் இறால் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுவும் நம்ம சேனல்லையும் ஃபஸ்ட் டைம் இறால் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அந்த இறால் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ இறால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடைகள்லையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறால்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே ஒரு கருப்பாக ஒரு நூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் மட்டும் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு கழுவிட்டால் போதும். இது 1/2 கிலோ. இப்போ இதில் மசால் தடவி வச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன், 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. லெமன் ஒரு 1/4 லெமன் போதும். 1/2 கிலோ தானே பண்ணுறோம், அதனால் 1/4 போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், மசால் பிரட்டி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது ஊறட்டும், எடுத்து வச்சிடலாம். இதில் 1 டம்ளர் பாசுமதி அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதுவும் 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 2 ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம். பிரியாணிக்கு மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதே போல் 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பிரியாணி தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 சின்ன அன்னாச்சிப்பூ, 1 கிராம்பு, பிரிஞ்சி இலை. பொரிஞ்சதுமே 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம், புதினா மல்லித்தலை 2 சேர்த்து நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நான் கரெக்டாக தான் எடுத்தேன். இந்த பிரியாணிக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு அதை அப்படியே சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இறாலையும் மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். நீங்கள் காரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு வதக்கிடலாம். தயிர் 1 ஸ்பூன். தயிர் போட்டு லைட்டாக கலக்கி விட்டாச்சு. அடுத்து நம்ம இறாலை சேர்த்துடலாம். மசாலில் பிரட்டி வச்சு 20 நிமிஷம் ஆச்சு, அதை சேர்த்துக்கலாம். இதில் இறாலில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். முதல்லையே மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த இறாலில் இருக்க கவுச்சி இருக்காது. இது வதங்கி நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். அது மூலம் நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அரிசி பாசுமதி அரிசி வேக வைக்கிறதுக்காக இதில் ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரிசி உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் எண்ணெய். உப்பு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். 20 நிமிஷமாக ஊற வச்ச அரிசி. பாசுமதியில் செஞ்சோம்னா நல்லா அரிசி நீளமாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். நம்ம விருப்பப்படி எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அரிசி போட்டாச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது வேகட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தம் போட்டு வேக வைக்கிறப்போ நல்லா வெந்துடும். இப்போ இதை இறக்கிடலாம். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறால் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை இது மேலே, இந்த இறாலுக்கு மேலே அப்படியே எடுத்து தூவிக்கலாம்.
அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே இப்படி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், அரிசியெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது. அவ்வளவுதான், அப்படியே இதை தம் வைக்க போகிறோம். லெமன் வந்து உங்கள் விருப்பம். லெமன் புளிப்பு வேணால் தக்காளி எதுவும் நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் லெமன் புளியறதுனா கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க. அப்புறமா மல்லித்தலை மேலே போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட தேவையில்லை தான், பாத்திரம் வச்சுருந்தோம்னா விசில் போட தேவையில்லை. இது குக்கர்ன்றதுனால இந்த ஓட்டையில் ஆவி வெளியில் வந்துடும், அதனால தான் விசில் போட்டிருக்கேன். இப்போ தோசைக்கல் வச்சு இது மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை தூக்கி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கல்லோட ஹீட்லேயே வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. எதுக்காக அப்படி பண்ணுறோன்னா, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு பண்ணுறோம். ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இல்லையா, அதனால தான் தோசைக்கல் மேலே இதை எடுத்து வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இறால் பிரியாணிக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை. நம்ம முன்னாடி போட்ட உப்பு தான். இறால் வந்து நம்ம கலந்து வைக்கிறப்ப உப்பு போட்டோம், அதே போல் ரைஸ் வேகிறப்பையும் உப்பு போட்டோம். அந்த உப்பு ரெண்டுமே சரியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கல. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால உப்பு வந்து அதிகமாக போட தேவையில்லை. உங்களுக்கு உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டு கிளறிக்கோங்க. 10 நிமிஷம் ஆகி ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம்லாம் நம்ம இதில் தம்மெல்லாம் வைக்க தேவையில்லை, மறுபடியும் வேக வைக்கவும் தேவையில்லை. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த ரைஸ் பார்த்தீங்கனாலே தெரியுது, நல்லா சாஃப்டாக பாருங்கள், அப்படியே பஞ்சு போல் இருக்குது, தொட்டாலே நல்லா வெந்திருக்கு. இப்போ கிளறி விடலாம். இப்படி லைட்டாக கிளறி விடுங்க. பாருங்கள், அடியிலிருந்து லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், கலந்தாச்சு. சும்மா கரண்டியை வச்சு அடியில் போட்டு கிளறிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து கிளறி விடலை அதிகம். 1/2 கிலோ இறாலுக்கு இந்த 1 டம்ளர் அரிசி கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இறால் வந்து கொஞ்சமாக தானே இருக்கும். 1/2 கிலோ இறாலில் பிரியாணி பண்ணால் ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நீங்களும் இது போல் இறாலில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.